காவியா, நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னு கேள, நான் போலீஸ் ஸ்டேஷன்ல சரண்டர் ஆனல, எனக்காக நீ வந்தல, அதை நினைச்சுதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்லாம நீ இன்ஸ்பெக்டர் அந்த உத்தமனோட அக்கா கிட்டலாம் என்ன போல்டா பேசுற. இந்த உலகத்திலே எனக்கு பிடிச்ச பொண்ணு நீதான். நீ எனக்காக அதை செஞ்சல, அதனாலதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப யோசிக்காதீங்க, உங்க இடத்துல வேற யார் இருந்தாலும் நான் இதுதான் செஞ்சிருப்பேன். சரி, இவ்வளவு நேரமா நீ தோசை ஊத்துனல, இப்போ நான் உனக்கு தோசை ஊத்தி தரேன், நீ சாப்பிடு. நீ கோயிலுக்கு போய் எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி சாட்சி சொல்ல வச்சல, அது என்ன பிடிச்சதுனால தானே பண்ண. எனக்கு நிறைய ஆசை இருந்துச்சு தீபக், நல்லா படிச்சு வேலைக்கு போகணும், எல்லாரும் முன்னாடியும் நல்லா வாழ்ந்து காட்டணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா திடீர்னு என் லைஃப்ல என்னென்னமோ நடந்துச்சு. இப்போ நீங்க என்ன கல்யாணம் பண்ணதுனால எனக்கு இருக்கிற பிரச்சனை அதிகம் தான் ஆகுது. என்னோட உலகம் வேற, உங்களோட உலகம் வேற தீபக். அது ரெண்டும் என்னைக்குமே ஒண்ணு சேராது. காவியாக்கு நடந்த பிரச்சனை எல்லாத்தையும் பார்த்து எங்க அவ காலேஜுக்கு வரமாட்டோம்னு ரொம்ப பயந்தேன். ஆனா பரவாயில்ல, தீபக் எல்லாத்தையும் மாத்திட்டார்ல. காவியா மட்டும் நல்லா படிச்சு வேலைக்கு போயிட்டானா அவ யாருக்கும் பயப்பட வேண்டாம். காவியாக்கு தீபக் கிடைச்சிட்டார்ல, இனிமேல் எல்லாத்தையும் அவரே பார்த்துப்பாரு. எங்க அக்காவை பத்தி யாராச்சும் யோசிச்சிங்களா? அவ தீபக் மேல எவ்வளவு உயிரா இருந்தா தெரியுமா? ஆனா உங்க அண்ணன் கொஞ்சம் கூட எங்க அக்காவை பத்தி யோசிக்கவே இல்லல. தாரா தினமும் அழுதுகிட்டே இருக்கா, சரியா சாப்பிட மாட்டேங்கிறா. இப்பெல்லாம் பிசினஸ் கூட சரியா பார்க்க மாட்டேங்கிறா. உங்க அண்ணன் ஒரு சாரி கூட கேட்கல தாரா கிட்ட. உங்க அண்ணன் நல்லா ஜாலியா தான் இருக்காரு. நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமா மாறிடுவீங்க. ஆனா எங்க அக்கா தான் என்ன பண்ண போறானே தெரியல. எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்பட்டு நாங்க தான் நிக்கிறோம். அம்மா, நீ என்ன புரிஞ்சுக்கலாம், வேற யாருமா புரிஞ்சுப்பா? எல்லாம் தெரியாம நடந்துருச்சுமா. தயவு செஞ்சு கதவை திறமா. நீ செஞ்ச துரோகத்துக்கு உன்னை பார்த்து பேசுறது கூட எனக்கு பிடிக்கல. உன்னையும் ஜோதியும் பார்க்காம என்னால இருக்க முடியாதுமா. போன்னு விரட்டினா நான் எங்க போவேன் சொல்லு.